ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிநாராயணன். வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகான டங் தட்டிடுங்க. இப்ப நான் முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேசப் போறோம். எல்லாருக்கும் பிடிச்சது என்னன்னா, த மூவி டெய்லி லைஃப் சினாரியோ. மூவி டெய்லி லைஃப் சினாரியோ அன்றாடம் வாழ்க்கையில வந்து மக்கள் எப்படி இருப்பாங்க? நான் ஓப்பன் அப்பா சொல்லப் போறேன். இதில நெறைய விதமான கேட்டகரிஸ் இருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகான டங் தட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, மூவி டெய்லி லைஃப் சினாரியோஸ்லயே நெறைய விதமான பீப்பிள்ஸ் இருப்பாங்க. காலையில வந்து பார்த்தோன்னா, மார்னிங் ஷோ. மார்னிங் ஷோ காலையில எழுந்தோனே, சில பசங்க எப்படி இருப்பாங்களா, படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, படத்த பார்க்கறதுக்குன்னே ஒரு ரசிகர் பட்டாளமே மெயினா இருப்பாங்க. இவங்க வந்து காலையில எழுந்தவுனே நம்ம புடிச்ச ஒரு ஹீரோவா இருந்தாலும் சரி, ஹீரோயினா இருந்தாலும் சரி, ஸ்டேஜ்ல பார்க்க மாட்டோமான்னு சொல்லி, தியேட்டர்ல ஸ்டேஜ்ல பார்க்க மாட்டோமான்னு சொல்லி, நெறைய பேரு எக்ஸைட்மென்ட்டோட இருப்பாங்க. அது முக்கியமா தாண்டி ஒரு செம அமர்க்களமா இருக்கும். அதையும் தாண்டி கட் அவுட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, பட்டாசு வெடிக்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். அந்த நாட்கள்ல அது திரும்ப வருமான்னே தெரியல. வேற லெவல் தான் இருக்கும். அண்ட் முக்கியமா வந்து புடிச்ச மாரியும் இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து என்னன்னா, ரிவ்யூ குடுக்குறது. ரிவ்யூ வந்து எப்படின்னா, லைக் சில பேர் வந்து எப்படின்னா, 2 விதமான கேட்டகரி இருப்பாங்க. ஒண்ணு ஹானஸ்ட் ரிவ்யூ, இன்னொன்னு வந்து வன்மத்திலே ரிவ்யூ குடுக்குறது. ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து எப்படின்னா, மக்கள் வந்து புடிச்சிருக்கா, இல்ல புடிக்கலையா, டைரக்ட்டா ஓப்பன் அப்பாவே சொல்லிடுவாங்க. லைக் எப்படின்னா, ஒருத்தவங்கள வந்து தனிப்பட்ட விஷயத்துல வந்து விமர்சிக்க மாட்டாங்க. இந்த படம் நல்லா இருக்குன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லன்னா, நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த வன்மத்தில ரிவ்யூ குடுக்குறவங்க எப்படின்னா, பெர்சனலா அட்டாக் பண்றது. அண்ட் முக்கியமா தாண்டி, அவங்க இந்த மாரி நடிச்சிருக்கலாமோ, இப்படி நடிச்சிருக்கலாமோ சொல்லி குறை சொல்லியே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சேனல்ல அப்லோட் பண்ணி வீடியோஸ் மெயினா போடுவாங்க. அப்படி சில பேர் இருக்காங்க. நான் மெயினா மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலுமே, இந்த மாரி ஒரு சில பேர் இருப்பாங்க. இது வந்து அன்றாட வாழ்க்கை டெய்லி லைஃப் சினாரியோ 2வது இது. அண்ட் 3வது விஷயம் வந்து என்னன்னா, ரசிகர்களுக்குள்ளே ஒரு சண்டை வரும். அதாவது என்னன்னா, இதிலேயே 2 விதமான கேட்டகரி மெயினா இருப்பாங்க. சோஷியல் மீடியால சண்டை போடுவாங்க. முக்கியமா தாண்டி ரியாலிட்டி பேஸ்லயும் சண்டை போடுவாங்க. சோஷியல் மீடியால எப்படின்னா, ஒருத்தர வந்து கிஃப்ல போட்டு வந்துச்சு அடிக்கிறதா இருந்தாலும் சரி, முக்கியமா தாண்டி கெட்ட வார்த்தையில மெயினா யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது சில பேருக்கு அது ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். சில பேருக்கு அது பிடிக்காமலேயும் இருக்கும். அண்ட் முக்கியமா தாண்டி ரியாலிட்டி பேஸ் எப்படின்னா, என்னுடைய ஹீரோ தான்டா பெருசு. உன் ஹீரோ டம்பிடான்னு சொல்லி அடிச்சுப்பாங்க. அது சில பேர தாண்டி வன்முறையாவும் மாறும். சில பேர் அதுக்கு போலீஸ் கேஸாவும் மாறும். அது வந்து ரியாலிட்டி ஆஃப் மூவி டெய்லி லைஃப் சினாரியோ 3வது விஷயம். 4வது விஷயம் என்னன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, படம் பார்க்குற டயத்திலே வந்து பாடி ஷேமிங் மெயினா பண்ணுவாங்க. பாடி ஷேமிங் இன் த சென்ஸ் என்னடா, இவன் என்னடா இவன் இப்படி நடிக்க சொன்னா இந்த மாரி கேவலமா நடிக்கிறான். ஏன் இந்த மாரி இது பண்றான்னு சொல்லி, முக்கியமா தாண்டி அவங்கள அசிங்கப்படுத்துவாங்க. அவங்க டான்ஸ் ஆடுற டயத்துலலாம் பாடி ஷேமிங் பண்றது. இந்த மாரி வந்து தப்பான விஷயங்கள் மெயினா வந்து நெறைய பேர் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாரி இதுவா இருக்கும். ஏன்டா இந்த மாரி பீப்பிள்ஸ்லாம் வராங்கன்னு மெயினா நம்ம ஃபீல் ஆயிருக்கு. அதையும் தாண்டி இந்த மாரி மக்கள்லாம் இப்படி ஒரு ஜென்மங்கள் இருக்காங்களான்னு நம்மளே பார்க்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கும். இது வந்து மூவில டெய்லி லைஃப் சினாரியோ 4வது விஷயம். 5வது விஷயம் என்னன்னா, சில பேர் வந்து இப்போ ஏதாவது ஒரு லவ் ரொமான்டிக் சீன்ஸ் மெயினா வந்ததுன்னா, ரியல் லைஃப்ல வந்து மெயினா கனெக்ட் ஆகுவாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்லப்போனா, இந்த மாரி ஒரு லவ் நம்மளுக்கு தேடி வராதான்னு அந்த மாரி சொல்லி, நெறைய பேர் வந்து கற்பனை உலகத்திலே வாழ ஆரம்பிச்சுருவாங்க. கற்பனை உலகத்தில வாழ ஆர சென்ஸ் எப்படின்னா, லைக் வந்து அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ரொமான்ஸ் சீன் நடக்குதா இருந்தாலும் சரி, இந்த மாரி வந்து நடக்கும்போது நெறைய பேருக்கு ஒரு ஆசை வேணா தூண்டி விட்டுருவாங்க. எப்படின்னா லைக் நம்மளும் இந்த மாரி ஒரு பொண்ண உஷார் பண்ணணும். நம்மளும் இந்த பையன உஷார் பண்ணணும்னு சொல்லி மாரி வந்து ப்ரீ பிளான்டா போவாங்க. ஆனா ரியாலிட்டி பார்த்தா அந்த மாரி எதுவும் நடக்காது. கடைசியில பல்புல தான் போய் முடியும். ஏன்னா வந்து காட் ஹேஸ் அதர் பிளான்ஸ். அது ஓப்பன் அப்பாவே சொல்லிர்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமா என்னன்னா, லைக் வந்து எப்படின்னா, இந்த ஃபைட் சீன்ஸ். ஃபைட்ல எப்படின்னா, ஒரு பையன் வந்து மாஸா ஃபைட் பண்றான்னா, அது ஊறப்பட்டது நெறைய மெயினா பில்டப் மெயினா காட்டுவாங்க. பில்டப் மெயினா காட்டிட்டு, அதில வந்து நெறைய விஷயங்கள் மெயினா வந்து மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாரி தான் படத்தில மெயினா காட்டுவாங்க. ஆனா ரியாலிட்டில வந்து ஒரு பையன அடிக்கிறதோ, இல்ல பொண்ண அடிக்கிறதோ, இந்த மாரி அடிச்சா வந்து நம்ம வந்து மாஸா இருக்கலாம். எல்லாருமே சுத்தி நம்மள திரும்பி பார்ப்பாங்கன்னு நெனச்சு அவங்க உடனே சண்டை போடுவான். சில பேர் என்ன நெனைப்பாங்கன்னா, என்னதான் மாஸ்ன்னு சில பேர் நடிச்சாலுமே, நெறைய பேர் வந்து இது தமாஷ்ன்னு நெனைப்பாங்க. இதனால வந்து ஒருத்தங்கள சண்டை போட்டு நீ ஹீரோ ஆகுறது ஒண்ணும் அவ்வளோ பெருசு எதுவும் இல்ல. அது ஒரு யூஸும் இல்ல. இது வந்து நான் ஓப்பன் அப்பா மூவி டெய்லி லைஃப் சினாரியோல இவ்வளோ தான் நெறைய பீப்பிள்ஸ் வந்து மெயினா இருக்காங்க. முக்கியமா தாண்டி கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் வந்து நெறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, கமெண்ட் பண்றேன்ற பேர்ல நெறைய பேர் வந்து வன்மத்த மெயினா கொட்டுவாங்க. அது ஆல்ரெடி நம்ம மெயினா சொன்னது தான். பட் இருந்தாலுமே மூவிஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து டாக்ஸிசிட்டி ரொம்ப அதிகமாகுது. அதையும் தாண்டி மூவி ரிவ்யூன்ற பேர்ல வந்து நெறைய பேர் வந்து மெயினாவும் அசிங்கமா கமெண்ட்ஸும் மெயினா போடுறாங்க. இது வந்து நான் மூவி டெய்லி லைஃப் சினாரியோல நான் நெறைய பீப்பிள்ஸ் கிட்ட மெயினா நான் கத்துக்கின ஒரு விஷயங்கள். பட் இருந்தாலுமே என்னுடைய ஒப்பீனியன்ஸ் நான் வந்து சொல்லப்போறேன். என்னென்ன சொல்யூஷன்ஸ் மெயினா
நான் கொடுக்க போகிறேன். வெதர் ஐ ரைட் ஆர் ராங் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து என்னால் திருத்தி அடுத்த நல்ல வீடியோஸ் போட முடியும். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சொல்யூஷன் என்னென்னா, டோன்ட் பி டூ அடிக்டட். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு படத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது 3 மணி நேரம் இருந்தாலும் சரி, இல்லை 2 மணி நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு படத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் வேலையை மெயினாக பாருங்கள். அதையும் தாண்டி படத்தை பார்க்குறன்ற பேரில் அது ரியல் லைஃப்பில் தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணுறதுனால ஒரு மாற்றமும் இல்லை. அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, லவ்வில் வந்து படத்தில் காட்டுற மாதிரிலாம் நிஜ வாழ்க்கையிலே இருக்காது. நான் ஓப்பனப்பாகவே சொல்லிடுறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா, இப்படி தான்டா இருக்குன்னு சொல்லி சில பேர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் பசங்களை வந்து இந்த மாதிரி போய் எதிர்பார்ப்போட காலேஜில் சேருவாங்க, இல்லை ஸ்கூலில் போய் சேருவாங்க. ஆனால் ரியாலிட்டி பார்த்தா செருப்படி தான். இதுவே சொல்லிடுறேன். அண்ட் தேர்ட் திங் வந்து என்னோடய மெயின் சொல்யூஷன் என்னென்னா, லைக் படத்தை பார்த்து நீங்கள் பேட் வேர்ட்ஸ் ஏதாவது கற்றுக்குறீங்கன்னா, அதை கற்றுட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுனால உங்களை யாரும் ஒன்றும் மாசுன்னு ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ஆக்சுவலி உங்களை பார்த்து தமாஷ்னா மெயினாக நினைப்பாங்க. இவன் என்னடா அவன் இந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறா, வீட்டில் எல்லாருமே கண்டிக்க மாட்டாங்களான்னு சொல்லி உங்களை கிரிட்டிசைஸ் மெயினாக பண்ணுவாங்க. இதை தயவு செஞ்சு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஒன்றும் கிங்கும் இல்லை குவீனும் இல்லை. அண்ட் ஃபோர்த் என்னென்னா, பாடி ஷேமிங். படத்தில் பார்த்துட்டு இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுற பேரில் நிஜ வாழ்க்கையில் தயவு செஞ்சு பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. பண்ணுறதுனால அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க. சில பேர் அது தப்பான முடிவும் எடுப்பாங்க. தயவு செஞ்சு அந்த பழியை நீங்கள் சுமந்துக்காதீங்க, அந்த பாவம் போட்டே சேர்த்துக்காதீங்க. இது ஃபோர்த் திங் நான் மெயினாக சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலோட சொல்யூஷன் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது டேரக்டர் ஆகணும்னு ஆசையாக இருந்தாலும், ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணும்னு ஆசையாக இருந்தால் டெடிகேஷன் மெயினாக கொடுங்க. யார் என்ன டீமோட்டிவேட் பண்ணாலுமே தயவு செஞ்சு அதை கண்டுக்காமல் உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான உழைப்பு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை டங் தட்டிங்க. ஸோ நன்றி, வணக்கம்.